அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1இல் உள்ள இலக்கண பகுதியான 4 வகை சொற்கள். ஃபஸ்ட்டு சொல்லுனா என்னன்னா, ஒரே ஒரு எழுத்து வந்தாலும் அது மீனிங்ஃபுல்லான ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதுவும் சொல்லுதான். அப்படி ஒரு எழுத்து மட்டும் வராமல் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலும் அதுவும் சொல்லுதான். ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தரணும். அப்படி பொருள் தந்தால் அதற்கு பெயர் சொல்லு. உதாரணம்: ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். இந்த சொற்களை இப்படிப்பட்ட சொற்களை இலக்கண அடிப்படையில் 4 வகை சொற்களாக பிரிக்கலாம். அது என்னென்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்: ஒன்றன் பெயரை குறிக்கிற சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். இது எல்லாமே என்னென்னா பெயர்ச்சொல். வினைச்சொல்: வினை என்ற சொல்லுக்கு செயல் அப்படின்றது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு: வா, போ, எழுது, விளையாடு. ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பெயர் தான் செயல். இடைச்சொல்: பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இது தனித்து இயங்காது. இந்த அக்கு எழுத்து கூட தனித்து இயங்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் பார்த்தோம். அந்த மாதிரி தான் இந்த இடைச்சொல்லும் தனித்து இயங்காது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் வரும். இடைச்சொல் 3: உம், மற்று, ஐ. உம்முக்கு உதாரணம்: தந்தையும் தாயும். இப்போ தந்தை, தாய் அப்படி தனித்தனியாக சொல்கிறப்ப என்ன வரும்? பெயர் சொல்லாக இருக்கும். ஆனால் அதில் சேர்ந்து வரத்தால் இடைச்சொல்லாயிடுது. மற்று, உதாரணம் மற்றொருவர். இப்போ ஒருவர் அப்படின்றது ஒரு பெயர் சொல், அது கூட மற்று சேர்றதால இது இடைச்சொல்லாயிடுது. திருக்குறள் அப்படின்றதும் பெயர் சொல், திருக்குறளை. அப்போ இடைச்சொல்லாயிடுது. ஐ. ஐ என்ற எழுத்து 2ஆம் வேற்றுமை உருபு. உரிச்சொல்: பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். உதாரணம்: மாநகரம். இப்போ ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை நல்லபடியாக முடித்து கொடுக்குறாங்க. இப்போ இப்போ குழந்தைங்களே இருக்காங்க, அவங்க அழகாக எழுதிட்டு வராங்க. இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அதை சரியாக பண்ணிட்டு வராங்க. ஒரு மேக்ஸ் தெரியாத சம்மை நம்ம போட்டுட்டு வர சொல்கிறோம், குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறோம், அதை சரியாக போட்டுட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு கிளாப் பண்ணுவோம், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் முன்னாடி நம்ம கிளாப் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த நகரம்ன்றத மிகுதிப்படுத்தி, இப்போ நகரம்னா கொஞ்சம் மக்கள் தான் அதில் இருப்பாங்க. ஆனால் மாநகரத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க. மாநகரம். சிறந்தது: இந்த வேலை சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்றது அந்த சிறந்ததுன்றத சாதாரணமாக சொல்கிறது. அதே உரிச்சொல்ல எப்படி சொல்லலான்னா, சாலச் சிறந்தது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று பார்க்கலாம். நம்ம ஒன்று அப்படின்றத குறிக்கிறப்ப நம்ம ஓர் போடணுமா, ஒருன்னு போடணுமா? இப்போ ஏரின்றத நம்ம ஓர் ஏரி சொல்லணுமா, ஒரு ஏரின்னு சொல்லணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு அடிக்கடி வரும். இது நிறைய எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. உதாரணமாக இப்போ ஊர், ஏரி, நகரம், கடல், இந்த 4 வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். இதில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 சொல்லியிருந்தோம் இல்லையா, அ, இ, ஈ. அதை சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி அ, அ, இ, ஈல ஆரம்பிச்சிச்சின்னா உயிரெழுத்துக்களில் ஒரு எழுத்து ஒரு சொல் தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதே உயிர்மை எழுத்துக்கள் 216 சொன்னோம் இல்லையா, அந்த உயிர்மை எழுத்துக்கள் 216ல் ஏதாவது ஒரு எழுத்து முதலாக கொண்டு ஆரம்பமாச்சுன்னா ஒரு சொல், அதுக்கு ஒரு அப்படின்றத பயன்படுத்தணும். இப்போ இந்த ஒரு, ஓர் இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அஃது,
அது. இதை எங்கே நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது இது வந்து ஒரு சென்டென்ஸாக வரும், வாக்கியமாக வரும். அதில் எங்கே நம்ம பயன்படுத்துறது, இந்த சென்டென்ஸில் அது பயன்படுத்தணுமா அது பயன்படுத்தணுமா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதில் என்னன்னா ஒரு சொல் வந்து இப்போ அந்த அஃது இங்கே உள்ளது, இதில் அது இங்கே உள்ளது நம்ம போடக்கூடாது, அது இங்கே உள்ளதுன்னு தான் போடணும். ஏன்னா அந்த இங்கேன்ற வார்த்தையில் பாருங்களேன், அதில் உயிர் எழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அது நன்றாக உள்ளது, அந்த நன்றாக அப்படின்றது என்னது, உயிர்மெய் எழுத்து. அப்போ என்ன பண்ணுறோம், அங்கே அதுன்றதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா உயிர்மெய் எழுத்தில் ஒரே ஒரு சொல் வந்ததுன்னா அதில் வந்து உயிரெழுத்தாக இருந்தால் ஓர் அப்படின்றதையும், உயிர்மெய் எழுத்தாக வந்தால் ஒருன்றதையும் நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு வந்து அது அஃதில் வந்து ஒரு சென்டென்ஸாக வரப்போ அதில் உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது அஃதுன்ற வார்த்தையும் உயிர்மெய் எழுத்தில் அதுன்ற வார்த்தையும் பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.